இரண்டாவது பகுதியை இன்றைக்கு நான் வலியுறுத்த விரும்புகிறேன். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். சபைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். அவைகளை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வாக்கு பண்ணினவர், அவர் உண்மை உள்ளவர். சில காரியங்களை இதிலிருந்து நாம் வேதத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்முடைய ஆண்டவர் வாக்கு பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது வாக்குத்தத்தம் பண்ணினவர். அப்படி என்று சொன்னால் he makes promises. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் வேதத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் தருகிறார். நீங்கள் வேதத்திலே 2 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே 2 Peter chapter 1 verse number 4, 2 பேதுரு 1:4 நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் இப்படியாக சொல்கிறது, ஆண்டவர் நமக்கு மகா மேன்மையான அருமையான வாக்குத்தத்தங்களை நமக்கு ஆண்டவர் அருளி இருக்கிறார். அல்லேலூயா. மகா மேன்மையான வாக்குத்தத்தங்கள், அருமையான வாக்குத்தத்தங்கள், very great and precious promises. ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் அவைகள் அருமையானவைகள், மகா மேன்மையானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் precious? அநேக வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆறுதலையும் சமாதானத்தையும் அது உற்சாகத்தையும் நமக்கு தருகிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள்லாம் ஆண்டவருடைய அன்பின் வெளிப்பாடுகளா இருக்கிறது. அல்லேலூயா. The promises of God are expression of his love and care for us. ஆண்டவர் நம்மை கரிசனை உள்ளவராய் இருக்கிறார், ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்பதின் வெளிப்பாடுதான் இந்த வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை பண்ணுகிறவர், தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? இந்த வருஷத்திலே சபைக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? வருஷத்தின் முதலாவது நாளை கர்த்தர் நம்மோடு பேசினார். செப்பனியா 3:20 ஆண்டவர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை முதலாவது பண்ணினார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்தார். அல்லேலூயா. கர்த்தர் அதை நமக்கு வாக்கு பண்ணினார். பிப்ரவரி மாதத்தில் என்ன பண்ணார் தெரியுமா உங்களுக்கு? பிப்ரவரி மாதத்திலே ஆண்டவர் சபையிலே பேசும் பொழுது, நீங்கள் விசேஷமான ஜனங்கள், நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள், you are special people, ஆண்டவருடைய பார்வையிலே நீங்கள் விசேஷமாக இருக்கிறீர்கள் என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு பேசினார். மார்ச் மாதத்திலே கர்த்தருடைய கை குறுகி போகல, his hand is not shortened. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திப்பதற்கு, ஆண்டவர் ரட்சிப்பதற்கு ஆண்டவருடைய கை குறுகி போகவில்லை. கர்த்தருடைய கரம் இன்றைக்கும் நீட்டப்பட்ட கரமாக, ஓங்கிய புயமாக அது இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். என்னமாக ஏப்ரல் மாதத்திலே கர்த்தர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார் என்கிற வசனத்திலிருந்து ஆண்டவர் பேசினார். மே மாதத்திலே பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்கிற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு தந்தார். கடந்த மாதத்திலே நம்மை நினைத்தருளுகிற தேவன், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நினைவு கூறுகிற தேவன் என்கிற காரியத்தை எல்லாம் ஆண்டவர் பேசியிருக்கிறார். மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுகிறார். கர்த்தர் வசனத்தை திறக்கும் பொழுது ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்களை நமக்கு செய்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை செய்கிறவர் அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. பாருங்க, முதலாவது சொன்னேன், he is the maker or giver of promises. இரண்டாவதாக, he is faithful in his promises. ஆண்டவர் சொன்னா அதை நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பொய் சொல்கிறதல்ல. மனிதன் வாக்கு பண்ணுவான் நிறைய. நீங்க பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க, இந்த ஓட்டு கேட்கறதுக்காக இதை செஞ்சிருவாங்க அப்படிம்பாங்க. ஆனா எதிர்கட்சிகள் சொல்றத பாத்தீங்கன்னா வாக்கு பண்ணதுல 1% நிறைவேற்றல, 1 கூட நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, வாக்கு பண்ணுகிறார்கள், they make promises but they don't fulfill the promises. ஆனா ஆண்டவர் வாக்கு பண்ணதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது இடத்துல எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலையும் எபிரேயர் 11:11 வாசித்தீங்கன்னா போட்டிருக்குது, அவர் உண்மை உள்ள தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றி இருப்பாரோ? Does he promise and not fulfill? அவர் வசனித்தும் அவர் வாக்கு பணியும் நிறைவேற்றாதிருப்பாரோ? அவர் பொய் சொல்வதற்கு அவர் மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷன் பொய் சொல்லுவான்னு அர்த்தம். அதுதானே, மனுஷன்
பொய் சொல்லுவான். God is not a man that he should lie. அப்படின்னா மனுஷன் அங்கே பொய் சொல்லுவான். நீங்க பைபிள்ல வாசித்தீங்கன்னா பல வசனங்கள் இருக்கிறது. சங்கீதம் 116:11 போட்டிருக்குது, எந்த மனுஷனும் பொய்யன் அப்படின்னு போட்டிருக்குது. அடுத்தானே, எந்த மனுஷனும். உங்க வாழ்க்கையில யாராவது பொய் சொல்லாம இருந்திருக்கிறீங்களா? நீங்க காரியங்களை திருத்தி சொல்லியிருப்போம், அற உண்மையை சொல்லியிருப்போம். இப்படிலாம் பொய் சொல்லுகிற காரியங்கள் இருக்கிறது. ஒயிட் லைஸ், பேக் லைஸ் அப்படின்னு சொல்லி, கருப்பு போய் வெள்ளை போயின்னு நிறைய பொய் என்ன பண்ணிருப்போம், சொல்லியிருப்போம். எந்த மனுஷனும் பொய்யன். ஒரு ஊர் ஜனங்களை குறித்து வேதம் சொல்கிறது, தீத்து அந்த ஊர்ல போய் ஊழியம் செஞ்சாராம். அந்த ஊர் பேர் என்ன? கிரேத்தா பட்டணம், கிரேத்தா தீவு. அந்த ஊர் மக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஓயா ஹபிச்சுவல் லயர்ஸ். வாயை திறந்தாலும் என்னவா வருமா? பொய் தான் வருமா. ஆகவே அந்த ஊர் மக்களை நம்பவே கூடாது. அவன் சொன்னாலே பொய் தான் சொல்லுவான். ஓயா பொய்யர், ஹபிச்சுவல் லயர்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 9:5 எரேமியா 9:5 சொல்லப்பட்டிருக்கிறது, பொய் சொல்றதுக்கு நாக்கைய பழக்குறாங்களாம். ஏன் இந்த நாக்கு உண்மையா சொல்லுதுப்பா, பொய் சொல்லுப்பா அப்படின்னு பொய் சொல்றதுக்கு நம்ம நாக்க ட்ரெயின் பண்றாங்க அப்படின்னு போட்டிருக்கு. பொய் சொல்ல தங்கள் நாவை பழக்குகிறார்கள் என்று, அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள் என்றெல்லாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே மனுஷன் பொய் சொல்லுவான், ஆனால் தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அல்லேலூயா. அது நன்றாக அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் உண்மை உள்ள தேவன். அல்லேலூயா. அவர் சத்தியம் உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சொன்னதை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவர் இப்படியாக சொல்கிறார், someone answered like this, God writes with a pen that never blots, speaks with a tongue that never slips, and acts with a hand that never fails. God writes with a pen that never blots. ஆண்டவர் அழியாத மையுள்ள பேனாவினால் எழுதுகிறாராம். அல்லேலூயா. ஆண்டவர் சறுக்காத நாவினால் பேசுகிறாராம். நம்ம நாக்கு அதிகமா என்ன பண்ணுது, ஸ்லிப் ஆஃப் த டங் அப்படின்னு சொல்றோம். நல்லதா பேசுறது, இதோ தவறி வந்துருச்சுங்க வாயில அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, ஸ்லிப் ஆஃப் த டங் அப்படின்னு. God speaks with the tongue that never slips, and God acts with the hand that never fails. ஆண்டவர் தோல்வி அடையாத கையினாலே கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அவர் கையை வச்சா, கையை நீட்டினா காரியம் நடந்தே தீரும். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சாரு, ஆனால் அவரை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது. So God writes with the pen that never blots, speaks with the tongue that never slips, and acts with the hand that never fails என்று சொல்லி ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்கிறார். 2 கொரிந்தியர் 1:20 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 1:20 அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென் என்றும் இருக்கிறது. கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். ஆகவே அப்போ முதலாவதாக he is the maker or giver of promises. இரண்டாவதாக he is faithful in his promise. ஆண்டவர் உண்மை உள்ளவர், பேசியிருக்கிறார், அதை நிறைவேற்றுவார். அது பேசிட்டு ஆண்டவர் இது எப்படி என்னால நிறைவேற்ற முடியும்னு யோசிக்கிறே கிடையாது. பைபிள்ல சொல்லப்பட்டு கடந்ததாக ரோமர் 4:21 he is able to keep his promises. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவர் is above the circumstances. சிலத்துல நம்ம சொல்லுவோம், இந்த நேரத்துல வந்து பாத்துறேன் அப்படிம்போம், சரியா 5 மணிக்கு வருவேன்னு சொல்லிடுவோம். ஆனா என்னதான் பங்க்சுவலா இருக்கிற ஆளும் சிலத்துல வர முடியாம போயிடும். கேட்டா சொல்லுவாங்க, பஸ் லேட் ஆயிருச்சு அப்படிம்பாங்க. இல்லாட்டி என்ன சொல்லுவாங்க, அப்பதான் கிளம்புனே, யாரோ வீட்டுல வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு காரியம் சொல்லுவாங்க. ஆண்டவர் சூழ்நிலைக்கும் அப்பாற்பட்டவர். அல்லேலூயா. அவர் சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் பண்ற ஆளே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் இஸ் ஏபிள். அங்கே ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பினான் என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு வேதத்துல ஒரு 4 உதாரணத்தை மாத்திரம் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பேசின காரியங்கள் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சபையிலே சொன்ன காரியங்களை நிறைவேற்றுவார். உங்களுக்கு ஆண்டவர் நிறைவேற்றுவார் சில காரியங்களை. முதலாவதாக ஆண்டவர் சாராளுக்கு சொன்ன காரியம், ஆபிரகாம் சாராளுக்கு. வாசிங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 18:10 ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார், அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான், சாராள் என்றார் என்று போட்டிருக்கு. ஆண்டவர் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாராளுக்கு இப்போ 89 வயது, ஆபிரகாமுக்கு 99 வயது.
இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாக ஒரு உற்பவ காலத்திட்டத்தில், ஒரு பிரெக்னன்சி பீரியட், இந்த காலத்துக்குள்ளாக நான் வருவேன். என்ன ஆண்டவர் சொல்றாரு? சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். அவளுக்கே நம்ப முடியல. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, நீங்க வாசிங்க, 12ஆம் வசனம் வாசிங்களேன். 12ஆம் வசனம். ஆகையால் சாராள் உள்ளத்திலே நகைத்து, ஆண்டவர் ஆபிரகாம் பேசிட்டு இருக்கிறாரு. அங்க சாராள் பின்னாடி கூடாரத்துல கவனிச்சிட்டு இருந்து உள்ளத்துல என்ன பண்ணா, மனசுக்குள்ள என்ன சொல்றாரு இவரு, எனக்கு 89 வயசு ஆச்சு, என்ன பிள்ளை வருவாங்கிறாரு. உள்ளத்திலே நகைத்து என்ன சொல்றாரா, நான் கிழவியும் என் புருஷன் ஆண்டவர் முதிர்ந்த வயதுமுள்ளவன பின்பு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால் என்று சொல்லப்பட்டிருக்கிற சாராள் உள்ளத்துல என்ன பண்ணா, சேரா laughed to herself அப்படின்னு போட்டிருக்கு. உள்ளத்திலே தனக்குள்ளே நகைச்சிட்டாலாம். நம்ம நினைப்போம்ல, என்ன சொல்றாரு அப்படின்னு நமக்குள்ளே ஒரு ஒரு அது அவிசுவாசத்துல வர நகைப்பா, இல்லாவிட்டால் ஆச்சரியமா நகைப்பா தெரியல, நகைக்கிறா உள்ளே, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு 14ஆம் வசனத்துல, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா. உற்பவ கால திட்டத்திலே நான் வருவேன் என்று கர்த்தர் சொல்றது நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் என்ன செய்தாராம். எபிரேயர் 11:11 வாசித்தீங்கன்னா, எபிரேயர் 11:11 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, இது முடியாத ஒரு காரியம், மனிதனுடைய கற்பனைக்கு எட்டாத ஒரு காரியம். ஆனால் வேதம் சொல்கிறது, அங்கே நகைக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டிலே வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே சாராள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சாராள் அவர்கள் விசுவாசித்தார்கள். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தாலும் பிள்ளை பெற்றாள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நீ பெறுவ அப்படின்னு சொல்றாரு. முடியும், என்னால முடியும் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தரால் ஆகாத காரியம், is anything too hard for the Lord? ஆண்டவரால் கூடாத காரியம் இருக்கிறதா? அங்க போட்டிருக்கு பாருங்க, கற்பந்தரிக்க பலன் அடைந்து, she was enabled அப்படின்னு போட்டிருக்கு. அங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, ஆண்டவர் அங்கே பிள்ளை பெறுவதற்கான பலனையும் அந்த கிருபைகளையும் ஆண்டவர் தந்து வயது சென்றவளாய் இருந்த பொழுதும் பிள்ளை பெற உதவி செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர். ஆதிகாமம் 21:1 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதிகாமம் 21:1 கர்த்தர் சொன்னபடி ஆபிரகாம் சாராளுக்கு ஆண்டவர் கடாட்சித்தார், கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் சொன்னதை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் வரைக்கும் அவர் நம்மை கைவிடாத தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி, வாக்கு பண்ணினபடி ஆண்டவர் அங்கே செய்தருளினார். இரண்டாவதாக ஒரு சம்பவத்தை நாம் வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. The book of Joshua chapter 21. அங்கே 43 இருந்து 45 வரைக்கும் அந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் கடைசி வசனத்தை வாசித்து நம்ம முந்தின வசனங்களை சொல்ல விரும்புகிறேன். அங்கே ஆண்டவர் கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் என்னெல்லாம் நல்ல வார்த்தை சொன்னார் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. Not one of God's good promises failed. Everyone was fulfilled என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க 43, 44 வாசித்தீங்கன்னா அந்த இந்த பகுதி எல்லாருக்கும் அங்கே யோசுவா அந்த நிலத்தை, அந்த கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்து விட்டார். நீங்க முதல் 5 வசனத்துல அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, யோசுவா 1 to 5 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் கானானுக்குள்ளாக நுழைகிறார்கள். they are entering into Canaan. அங்கே யோர்தான் நதியை கடந்து அவர்கள் கானானுக்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள். 6ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் they are conquering the land. அவர்கள் அங்கே எரிகோவை பிடிக்கிறார்கள், ஆயியை பிடிக்கிறார்கள், இன்னும் பல காரியங்களை பிடிக்கிறார்கள். 31 ராஜாக்களை அவர்கள் பிடிக்கிறார்கள். 6ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் they are conquering the land of Canaan. அதை பிடிக்கிறார்கள். 13ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த பிடித்த தேசத்தை 12 கோத்திரத்துக்கு பிரித்து கொடுக்கிறாங்க. ஹல்லேலூயா. 12 கோத்திரத்துக்கு பிரித்து கொடுக்கிறார்கள். லேவி கோத்திரத்துக்கு சுதந்திரம் ஒன்றுமில்லை, ஆனால் ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஆண்டவர் பட்டணங்களை தருகிறார். கிட்டத்தட்ட 48 பட்டணங்களை
ஆண்டவர் லேவி கோத்திரத்துக்கும் ஆண்டவர் தருகிறார் என்று 41ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறோம். பாருங்க, இப்போ எல்லாம் அங்கே பிரித்து கொடுக்கப்பட்டு விட்டது. கானான் தேசம் சுதந்தரிக்கப்பட்டு விட்டது. அது 12 கோத்திரத்தாருக்கும் அங்கே பிரித்து கொடுக்கப்பட்டு விட்டது. அதனுடைய கன்க்ளூஷன் தான் ஒரு சம்மரியா அங்கே 43 44 வசனத்துல அங்கே யோசுவா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அல்லேலூயா. முழுமையாக ஆண்டவர் கொடுத்தாராம். அவர்கள் அவைகளை சுதந்தரித்துக் கொண்டு அவைகளில் குடியேறினார்கள். அல்லேலூயா. குடியிருந்தார்கள். 44ஆம் வசனத்துல அப்போ ஆண்டவர் தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. நீங்க எங்கெல்லாம் வாசிக்கிறோம் சொன்னால், நீங்க ஆதிகாமத்திலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். ஆதிகாமம் 12:7 வாசிங்க. ஆதிகாமம் 12:7 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்றாரு, இந்த தேசத்தை ஆண்டவர் ஊர் என்கிற அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் கானான் தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு வராரு. அந்த தேசத்தை குறித்து ஒரு ஐடியாவும் ஆபிரகாம் கிடையாது. அந்த இடத்துல கொண்டு வந்து சொல்றாரு, இந்த தேசத்தை உனக்கு என்ன பண்ணுவேன், நான் கொடுப்பேன், உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணாரு. 13ஆம் அதிகாரம் 14-15 வாசித்தீங்கன்னா, ஆதிகாமம் 13, 14, 15 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி சொல்றாரு, உன் கண்ணை ஏறெடுத்து பாருப்பா, வடக்க பாரு, கிழக்க பாரு, தெற்க பாரு, மேற்க பாரு. அடுத்த வசனத்துல, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குப்படுகிறார். 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஆண்டவர் மறுபடியும் வாக்குப்படுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லிவிட்டு இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் தருகிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். பாருங்க, இது என்ன தேசனே தெரியாது. அந்த தேசத்துல பயங்கரமான ராட்சதர்கள்லாம் இருந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் வாக்கு பண்றாரு, இந்த தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன், உன் சந்ததிக்கு தருவேன் அந்த ஆண்டவர் வாக்கு பண்ணாரு. இங்கே யோசுவா அதை குறித்து சொல்றாரு, ஆண்டவர் சொன்னபடியே இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை கொடுத்தாராம். அல்லேலூயா. அடுத்த வசனத்துல போட்டிருக்கு, ஆண்டவர் இன்னொரு காரியம் சொன்னாராம். கர்த்தர் அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபோதெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்கள் சத்துருக்கள் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. சத்துருக்கள் எல்லாம். நீங்கள் உபாகமம் 12:10 வாசிங்க. உபாகமம் 12:10 அங்க என்ன ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. உபாகமம் 12:10 அங்கே வாசிக்கிறோம், நீ குடியேறுகிற போது சுற்றிலும் இருக்கிற உங்கள் சத்துருக்களை எல்லாம் அவர் விலக்கி உங்களை இளைப்பாற பண்ணுவார், சுகமாய் வசிக்க பண்ணுவார் என்று அங்கே வாக்கு பண்ணினார். இந்த இடத்துல ஆண்டவர் எல்லா சத்துருக்கள் மேலேயும் ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. எல்லா சத்துருக்கள், நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சத்துருக்கள் இருக்கலாம். ஆண்டவர் சத்துருக்கள் மேலே ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர். யோசுவா 1ஆம் அதிகாரம் 13-15, யோசுவா 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இந்த வசனத்தெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, சத்துருக்கள் எல்லாம் நான் விலக்கிடுவேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. உங்களை இளைப்பாற பண்ணுவேன் என்று சொல்கிறார் கர்த்தர். அதை எல்லாம் என்ன பண்ணாரா, இந்த பிரகாரமாக ஆண்டவர் தேசத்தையும் கொடுத்தார். தேசத்தில் இருக்கிற சத்துருக்கள் எல்லாம் விலக்கி ஆண்டவர் இளைப்பாற பண்ணினார். அல்லேலூயா. வாக்கு பண்ணினார். அதான் சொல்றார் யோசுவா, அவர் சொன்ன நல் வார்த்தைகள் ஒன்று கூட தவறி போகல. அல்லேலூயா. அங்கே 23ஆம் அதிகாரத்திலும் மறுபடியும் அதை சொல்கிறார். 23:14 வாசித்தீங்கன்னா, 23:14 இன்று நான் புலகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன், உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை நீங்கள் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் அறிந்திருக்கிறீர்கள். You know with all your heart that none of all the good promises of God has failed அப்படின்னு சொல்றார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் மோசே அங்கே வேவு பார்க்க அனுப்புறாரு. 10 பேர் சொல்றாங்க, இது முடியவே முடியாது, நம்மளால இம்பாசிபிள் அப்படிங்கிறாங்க. பாருங்க, ஆண்டவர் இம்பாசிபிளை தான் பாசிபிளா மாத்துறாரு. அல்லேலூயா. கர்த்தர் வாக்கு பண்றதெல்லாம் நம்ம பார்வையில கூடாத காரியம் போல இருக்கும். 10 பேர் போயிட்டு வந்து 40 நாட்கள் சுற்றி திருந்து அங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்றாங்க, அங்க போய் நம்ம சுதந்திரிக்கவே முடியாது. பாருங்க, அன்பிலீவிங் ஸ்பைஸ் அவங்க என்ன சொன்னாங்க,
இது நடக்காது அப்படி நடந்தாங்க. ஆனா இந்த வசனம் சொல்லுது, அவங்க எது நடக்காதுன்னு சொன்னாங்களோ அது நடந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ராட்சதர்களை முறியடித்தார். தேசத்திலே ஆண்டவர் இளைப்பாறப்படினார். நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் முடியாதது மாதிரி தான் இருக்கும், ஆனா கர்த்தர் முடியப்படுகிறவர். ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்வதில்லை, கர்த்தர் செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்வார் ஏனோ என்று நாம் அங்கே பார்க்கிறோம். மூன்றாவதாக சாலமோனுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். சாலமோனுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. சாலமோன் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுங்க. 1 Kings chapter 8 verse number 20. இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொன்னாராம்? தாவீதுக்கு சொன்னாராம். என்ன சொன்னார்னு பார்க்கலாமா? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா 2 சாமுவேல் 7:12 ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றாரு, உன் நாட்கள் நிறைவேறி நீ பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகி உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் எழும்ப பண்ணுவேன், அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவான். ஹல்லேலூயா. கற்ப பிறப்புனா யாரு? நிறைய பிள்ளைகள் இருக்காங்களே. ஆண்டவர் அதிகம் தெளிவா சொல்லிட்டாரு. நீங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17:11 இதே வசனம் தான் இருக்குது. வாசிங்க திரும்பியும். 1 நாளாகமம் 17:11. நீ உன் பிதாக்களிடத்திலே போக அதே வசனம் தான். ஓகே, அடுத்தது 28:5-6 வாசிங்க. 28:5-6 1 நாளாகமத்துல. கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தார், அநேகம் குமாரரை கொடுத்தாரு. ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தில் உட்காருகிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும் என் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டு. ஹல்லேலூயா. அந்த சிங்காசனத்துல வர்றதுக்கு நிறைய பேர் போட்டி போட்டாரு. பாருங்க, அநேகர். அப்சலோம் போட்டி போட்டாரு, அதோனியா போட்டி போட்டாரு. ஆனா கர்த்தர் சொன்னாரு, சாலமோனை நான் கொண்டு வருவேன் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய தீர்மானத்துக்கு விரோதமாக நிறைய எவர் எழும்பலாம், ஆனா கர்த்தருடைய தீர்மானம் மாத்திரம் தான் நிறைவேறும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய திட்டம் மாத்திரம் தான் நிறைவேறும். பாருங்க, அங்கே சொல்றாரு, சாலமோனை நான் தெரிந்து கொண்டு அவனை நான் ராஜாவாக அமர பண்ணுவேன், அவனின் ஆலயத்தை கட்டுவான். நீங்க 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனத்தை. அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலமோனின் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்டக்கடவன் என்று சொல்றாரு. பாருங்க, இது ஒரு பெரிய காரியம். சாலமோன் இளையவனாக இருக்கிறார். சாலமோனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். ஆனால் அவனுக்கு மூத்தவர்கள் எல்லாரும் அந்த பதவிக்கு வரணும்னு சொல்லி எவ்வளவோ போராடினார்கள். ஆனா கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. சாலமோன் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. அது ராஜ்யபாரத்துக்கு வந்தது மாத்திரம் அல்ல, ஆண்டவருக்கு மகிமையான ஒரு ஆலயத்தை கட்டினார். ஹல்லேலூயா. இந்த சாலமோன் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு, இவ்வளவு மகிமையான ஒரு ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லி. எங்க வேதம் சொல்கிறது 1 ராஜாக்கள் 8:20 ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டி முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வசனம் 2 வசனத்துல 1 ராஜாக்கள் 8:15 பார்த்தீங்கன்னா சாலமோன் சொல்ற வார்த்தை என்னன்னா, 1 ராஜாக்கள் 8:15 அவரின் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. What he spoke with his mouth, he has fulfilled with his hand. Hallelujah. அவர் வாக்கினால் சொன்னதை அவர் கரத்தினால் நிறைவேற்றினார். ஆண்டவர் பாருங்க, தாவீதுக்கு வாக்கினால சொன்னார், இப்படி செய்வேன்னு சொன்னாரு, அவர் கரத்தினால அதை நிறைவேற்றி காண்பித்தார். அதே 24ஆம் வசனத்தை பாருங்க. 24 மறுபடியும் அதே காரியத்தை சொல்றாரு. தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர் ஆண்டவரே, அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர், அதை வாக்கினால் சொன்னீர், இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர், இந்நாளில் கரத்தினாலே நிறைவேற்றினீர். ஹல்லேலூயா. பாருங்க, அற்புதமாக சொல்றதை பார்க்கிறோம். அதெல்லாம் சொல்லிட்டு தான் அப்புறம் நீ என்ன பண்றாரு, ஒரு பெரிய ஜெபத்தை அங்கே செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிறார் என்று சொல்லி அந்த 8ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். பாருங்க, 2 முறை சொல்றாரு, தாவீதுக்கு என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீ வாக்கினாலே வாயினாலே சொன்னீங்க, இப்ப அதை கரத்தினாலே நிறைவேற்றி காண்பிச்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் பலத்த கரம். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள அவர் தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஜெபத்தை முடிக்கும் போது கூட இப்படி சொல்லிதான் முடிக்கிறாரு. அந்த ஜெபத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சாலமோனுடைய ஜெபம் ஒரு நீண்ட ஜெபமாக அங்கே இருக்கிறது நம்ம பார்க்கிறோம்.
நீங்க எங்க இருந்து 22ஆம் வசனத்துல இருந்து அவருடைய ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அங்கே 56ஆம் வசனத்தை வாசிங்க. 56ஆம் வசனம். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகவில்லை. அன்னைக்கு யோசுவா சொல்றாரு கானான் தேசத்தை சுதந்தரித்து. இப்போ இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடு இப்போ சாலமோன் சொல்றாரு கர்த்தருடைய வார்த்தையில் ஒன்றாகிலும் தவறி போகல. அல்லேலூயா. வாக்கினாலே சொன்னதை கரத்தினாலே நிறைவேற்றுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இந்த ஒரே ஒரு சம்பவத்தை நான் புதிய ஏற்பாட்டில் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அது மரியாளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்ன காரியம். 1 லூக்கா 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் வாசிப்போம். லூக்கா 1:45. விசுவாசித்தவளே பாக்கியவதி. இல்ல 1:30-31 வாசிங்க. 30-31. தேவதூதன் அவளை பார்த்து மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பாருங்க, இப்ப புருஷனை அறியாத ஒரு பெண், அங்க வயசான தாத்தா பாட்டி ஆபிரகாம் சாரால், இங்கே இது இந்த லூக்கா 1லயும் கூட சகரியா எலிசபெத்தை குறித்து பார்க்கிறோம். இங்கே பாத்தீங்கன்னா திருமணமாகாத ஒரு பெண், ஆண்டவர் வந்து சொல்றாரு தேவதூதன் மூலமாக, பயப்படாதே நீ கிருபை பெற்றாய், you are highly favored, you will be with a child and give birth to a child என்று சொல்லி அங்கே 31ஆம் வசனத்துல அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. கீழே என்னமோ சொல்றாரு, அவர் பெரியவராக இருப்பார், இப்படி இருப்பாரு என்றெல்லாம் சொல்லிட்டு அவர் 34ஆம் வசனத்துல சொல்றா, இது எப்படி ஆகும் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும், how can this be, how will this be, இது எப்படி நடக்கும் என்று சொல்லி அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கே 37ஆம் வசனத்தை சொல்றாரு, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அங்கே ஆண்டவர் அங்கே யாருக்கு, ஆபிரகாம் சாராளுக்கும் அதை சொன்னார், விசேஷமாக சாராளுக்கு சொன்னார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ. ஹல்லேலூயா. is anything too hard for the Lord? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ. சிலத்தில் நமக்குள்ளாகவே இது எங்க நடக்க போகுது, இது எப்படி நிறைவேறும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லி உறுதிப்படுத்துகிற காரியம், is anything too hard for the Lord? Hallelujah. is anything too hard for the Lord? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ. இங்கே ஆண்டவர் மரியாளுக்கு அதே காரியத்தை சொல்றாரு, for nothing is impossible with God. இந்த வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, God specializes in impossibilities. Hallelujah. ஆண்டவர் எதுல ஸ்பெஷலிஸ்ட்? நீங்க தில்லைநகர் 1ஆவது கிளாஸ்ல இருந்து 11ஆவது கிளாஸ் வரைக்கும் வந்தீங்கன்னா முடியில இருந்து கால் பாத வரைக்கும் எல்லா ஸ்பெஷலிஸ்டும் அங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எல்லா ஸ்பெஷலிஸ்டும், இந்த ஸ்பெஷலிஸ்ட், பல்லு ஸ்பெஷலிஸ்ட், மூக்கு ஸ்பெஷலிஸ்ட், இப்படிலாம் நிறைய இருக்காங்க. ஆர்த்தோ, எலும்பு, இப்படி நிறைய இருக்குது, கிட்னி, அப்புறம் ஹார்ட்டு. ஆனால் ஆண்டவர் எதில் ஸ்பெஷலிஸ்ட்னா இம்பாசிபிள், நீ அதில் ஸ்பெஷலிஸ்ட். ஹல்லேலூயா. God specializes in impossibilities. ஆண்டவர் அங்கே தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பாருங்க, உடனே விசுவாசிக்கிறாங்க இந்த மரியாள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அநாதி தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை, எதுக்கு என்கிட்ட வந்து இது பேசுறாரு, எதுக்கு எனக்கு இந்த வாக்குத்தத்தம் அப்படிலாம் நினைக்கலாம் சில காரியங்கள். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற நோக்கத்தையும் திட்டத்தையும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணி அதை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றுகிறார். அங்கே எலிசபெத் சொல்றாங்க 45ஆம் வசனத்துல, அங்கே மரியாள் அதுக்கு முன்பா என்ன சொல்றாங்கன்னா, அப்படியே ஆக கடவுது என்று சொல்கிறார்கள். 45ஆம் வசனத்துல, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவர்களுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. Hallelujah. What God has said will be accomplished, will be fulfilled என்று அங்கே வாசிக்கிறோம். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க என்ன நடந்தது நமக்கு தெரியும். 2ஆம் அதிகாரத்தில் அங்கே 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே பெத்லகேமிலே போய் குழந்தையை பெற்றெடுக்கிறது நம்ம பார்க்கிறோம். அவளுக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள் என்றெல்லாம் அங்கே 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க 21ஆம் வசனத்துல, அதற்கு இயேசு, அந்த பிள்ளைக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அந்த பிள்ளையை பெற்றெடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். முடியாத ஒரு காரியம் ஆண்டவர் முடிய பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். அப்புறம் முதலாவதாக, God is the maker or giver of promises. God is faithful in his promise. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர்.
மூன்றாவதாக இஸ் ஏபிள் டு ஃபுல்ஃபில் த ப்ராமிசஸ். ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த சம்பவத்தெல்லாம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. சாராள் ஆபிரகாமுடைய வாழ்க்கை அங்கே கானான் தேசத்தை எப்படி சுதந்திரிக்கிறது முடியுமா? முடியாது. எல்லாம் 10 பேர் மெஜாரிட்டி வந்து சொல்றாங்க முடியவே முடியாது. தயவு செய்து எங்க போயிடலாம், திரும்ப எங்க போயிடலாம், எகிப்துக்கே போயிடலாம் அப்படிங்கிறாங்க. நீங்க வேதத்தில் வாசிக்கமா அங்க போட்டிருக்கு. என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், மோசே தயவு செய்து அங்க போயிட வேண்டாம், அங்க போய் அடிபட்டு வர்றதுக்கு எங்க போயிடலாம், அங்க அடிமையாவே போயிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா காலேப் யோசுவான்னு சொல்றாங்க, கர்த்தர் நமக்கு தருவார், அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எளிதாக நம்ம ஜெயித்துக் கொள்ளலாம். ஆனால் சவால்கள் இருந்தது உண்மைதான், கஷ்டங்கள் இருந்தது உண்மைதான். ஆனால் தேசத்தை வாக்கு பண்ணினவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவர்கள் ஜெயித்தார்கள். எல்லா ராஜாக்களையும் முறியடித்தார்கள். ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுத்தார். கானான் தேசத்தை சுதந்திரித்து அதை பங்கிட்டு கொடுத்தார். அல்லேலூயா. இன்னுமாக சாலமோனுக்கு ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் இந்த ராஜ்யபாரத்தில் அமர பண்ணுவேன்னு சொன்னார். அவனுக்கு எதிர்ப்புகள் நிறைய இருந்துச்சு. சாலமோனுக்கு விரோதமாக அவனுடைய குடும்பத்தார் எதிர்த்து செயல்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் யாரெல்லாம் அகற்ற வேண்டுமோ அகற்றி தம்ம சொன்னபடி கர்த்தர் சரியான நபரை அங்கே கொண்டு வந்து உட்கார வச்சார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, மகிமையுள்ள ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். சொன்னதை, வாக்கினால் சொன்னதை கரத்தினால நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 6:11 வாசிங்க. எபிரேயர் 6:11. ஹீப்ரூஸ் 6:11. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை, நல்லா கவனிங்க, 2 காரியம் போட்டிருக்கு, விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்து. இதெல்லாம் டக்கு டக்கு நடக்கல, இன்னைக்கு சொல்லி நாளைக்கு நடக்கல. அல்லேலூயா. சில காலங்கள் ஆயிற்று, சிலருக்கு 1 வருஷம் ஆயிற்று, 25 வருஷம் ஆயிற்று, சில மாதங்கள் ஆயிற்று. ஆனா கர்த்தர் மகிமையானவைகளை செய்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு சம்பவம் ஏற்கனவே சொல்லியிருக்க ஞாபகம் இருக்குது பாருங்க. God's promises never get aborted. ஆண்டவருடைய ப்ராமிஸ் வந்து அது அபார்ஷன் ஆயிராதா, அல்லேலூயா, இல்ல மிஸ்கேரேஜ் ஆயிராதா. What God promised he will fulfill. The delay determines the kind of blessing you are going to receive. நீங்க தாமதம் ஆயிட்டே இருக்குன்னா அது பெரிய ஆசீர்வாதமா வருதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒருத்தர் இப்படியா சொல்றாரு பாருங்க, அநேக மிருகங்கள் இருக்கிறது. மனுஷனுக்கு பிள்ளை பெற்றெடுக்க எத்தனை மாசம் ஆகுது? 9 மாசம் 10. ஆனால் பல விதமான மிருகங்களை பார்த்தீங்கன்னா பல காலகட்டங்கள் ஆகிறது. பாருங்க, எலிக்கு 19 நாள்ல பிள்ளை பிறந்துருமோ, கற்பம் தெரிச்சு. எனது பூனைக்கு 60 நாளாம், நாய்க்கு 65 நாளாம், மாட்டுக்கு 280 நாளாம், புலி சிங்கத்துக்கெல்லாம் 110 நாளாம், குதிரைக்கு 330 நாள். குதிரை எப்படி இருக்கும் பாருங்க, ஸ்ட்ராங்கா. ஜிராஃபி எவ்வளவு வளர்த்தியா இருக்கும் பார்த்தீங்களா, 450 நாள் ஆகுமா பிள்ளைய பெற்றெடுக்க. ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட், பெரிய எலிஃபென்ட் 620 நாள் ஆகுமா. பாருங்க, பெருசாக என்னாவது நாளே கூடாவது. ஒரு முறை என்னது, ஒரு யானையும் ஒரு 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 நாயும் ஒரே நேரத்தில் பிரெக்னென்ட் ஆச்சான். இது யானையும் நாயும் பிரெக்னென்ட் ஆச்சான் அந்த சேம் டைம். 3 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நாய்க்கு 6 குட்டி போட்டுச்சான், 6 குட்டி போட்டுருச்சான். அப்புறம் 6 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா திரும்பியும் நாய் பிரெக்னென்ட் ஆயிடுச்சான். திரும்பி 6 மாசத்துல நாய் பிரெக்னென்ட் ஆகி அடுத்த சில மாதத்துல இன்னும் நிறைய குட்டி போட ஆரம்பிச்சான். இன்னொரு 12 குட்டி போட்டுச்சான். அடுத்த 6 மாசத்துல திரும்பி என்ன பண்ணிச்சான், இப்படி குட்டி போட்டே இருந்துச்சான். அது யானையை பார்த்து கேட்டுச்சான், 18 மாசம் ஆச்சு, நீனும் பிரெக்னென்ட் ஆகுன்னு சொன்ன, நானும் நம்ம 2 சேமா தான் பிரெக்னென்ட் ஆகணும், பாரு எத்தனை குட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு. இத்தனை இங்க யானை பார்த்து சொல்லிச்சான், 18th month அந்த நாய் வந்து இப்படி சொன்னோன்னே உண்மையாகவே யானையை பார்த்து நாய் சொல்லிச்சான், உண்மையாகவே நீ பிரெக்னென்ட் தான் இருக்கியா, உண்மையாகவே வயிற்றுல ஏதாவது பிள்ளை இருக்கதான் செய்தா, நம்ம 2 பேரும் இப்படிதான் ஒரே நேரத்தில் பிரெக்னென்ட் ஆகிறோம்னு சொல்லி டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தாரு, இப்போ உனக்கு ஒண்ணுமே எனக்கு பாரு எத்தனை இருக்கு அப்படின்னு. அப்போ எலிஃபென்ட் சொல்லிச்சான், there is something I want you to understand. What I am carrying is not a puppy but an elephant. நான் வயிற்றுல சுமக்கிறது நாய்க்குட்டி இல்ல, அது யானைக்குட்டி. என்னது? யானைக்குட்டி. I only give birth to one in 2 years. 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் நான் குட்டி போட முடியும். When my baby hits the ground, the earth feels it. என் பிள்ளை வயிற்றுலேருந்து வெளியே வந்துச்சுன்னா பூமி அதிரும் அப்படின்னு சொன்னது.
அந்த உணரும். when my baby crosses the road, என் குட்டி அப்படியே ரோட்டை கடந்துச்சுன்னா எல்லாரும் ஸ்டாப் பண்ணி அப்படியே வியந்து பார்ப்பாங்க. உன் குட்டி வியந்து பார்க்குறாங்களா? ஹியூமன் பீயிங் ஸ்டாப் அண்ட் வாட்ச் இன் admiration. What I carry draws attention. So what I am carrying is mighty and great அப்படின்னு சொல்லிச்சான். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தாமதம் ஆகுதுன்னா பெரிய ஆசீர்வாதம் வருதுன்னு அர்த்தம். ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஆண்டவர் நன்மைகளை செய்கிறார். ஆனால் தாமதம் ஆகுகிறன்னு சொன்னால் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை ஆச்சரியமாகவும் வியக்கத்தக்கதாகவும். இந்த சொல்லதெல்லாம் பார்த்தீங்கன்னா magnificent temple. ஆண்டவர் சாலமோனுக்கு கட்டின அந்த ஆலயம் மகிமையான ஒரு ஆலயம். ஆண்டவர் மரியாளுக்கு கொடுத்த பிள்ளை உலகமே ஆச்சரியக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் செய்கிறதெல்லாம் ஆச்சரியமாக ஆண்டவர் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பொறுமையை எதிர்பார்க்கிறார், விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. faith and patience. அதுதான் நீங்க என்ன பண்றோம், அங்கே எபிரேயாக்கியன் சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குள்ளாக விசுவாசம் இருந்தது. யாரெல்லாம் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்தார்களோ அவங்க எல்லாம் விசுவாசத்திலே சுதந்திரித்தார்கள். யாரெல்லாம் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்தாங்களோ அவங்க பொறுமையாக சுதந்திரிச்சாங்க. 15ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போம். எபிரேயர் 6:15 வாசிங்க. எபிரேயர் 6:15. இல்ல 6:15 அந்தபடியே அவன் பொறுமையாயிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாகவே நான் ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன். 15ஆம் வசனம் சொல்றாரு, அவர்கள் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஹல்லேலூயா. இத்தனை ஆண்டுகள், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தாண்டியும் ஆபிரகாமை குறித்து பேசுறோன்னு சொன்னா, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார், பொறுமையா இருந்து கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஹல்லேலூயா சின்ன சின்ன காரியங்கள் பேசப்படாது. ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்கும் பொழுது சந்ததி அதை குறித்து பேசும். ஹல்லேலூயா. ஆண்டவர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லமை உள்ளவர். ஆகவே எபிரேயர் 10:23 வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். He is the maker of promise. He is faithful in his promises and he is able to fulfill the promises he has made in our lives. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா?